இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து கேக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 எக்கு வந்து எடுத்து உடச்சி வந்து நம்ம ஊற்றிக்கிட்டு ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கிறணும். இதை நல்லா வந்து பீட் பண்ணதுக்கப்புறமா வந்து அதோட கலர் வந்து கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்போம்போது வந்து நம்ம வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறலாம். சுகர் வந்து நான் 1 கப்பு வந்து சுகர் சேர்த்துக்கிட்டோம். சுகர் சேர்த்து அந்த சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் வந்து அந்த சுகர் வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து கரையும். இப்போ வந்து நம்ம சுகர் கரைஞ்சி நல்லா வந்து பீட் பண்ணி சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம வந்து பட்டர் சேர்க்கணும். பட்டர் சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஒட்டாத மாதிரி ஒரு மாதிரியாக வரும். அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பட்டர் போட்டு நல்லா அடித்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஏன்னா மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வந்து தண்ணி வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து தண்ணிக்கு பதிலாக வந்து நம்ம வந்து பால் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நான் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து போடாமல் வந்து என்கிட்ட வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லாதனால வந்து நான் வந்து சாஃப்ரான் ஃப்ளேவர் என்கிட்ட இருந்துச்சு. அதனால் வந்து நான் வந்து சாஃப்ரான் ஃப்ளேவர் வந்து சேர்த்துக்கிட்டேன். சாஃப்ரான் ஃப்ளேவர் சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து பால் சேர்த்துக்கிட்டேன். பால் வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 டம்ளர் கிட்ட நீங்கள் வந்து சேர்த்தா போதும். பால் 1/2 டம்ளர் கிட்ட நல்லா சேர்க்கும் போது வந்து அது நல்லா கொஞ்சம் கொலன்னு வந்து நல்லா வரும். அப்போ தான் வந்து நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது வந்து கரெக்டான அளவில் வந்து நமக்கு வந்து இருக்கும். மாவு வந்து நான் வந்து 1/2 கப் எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ 1 கப்பு சுகருக்கு வந்து நம்ம வந்து 1/2 கப்பு வந்து மாவு போட்டுக்கரலாம். இதில் வந்து 1/2 கப்பு மாவு, அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு நல்லா வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிறணும். ஜலிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி இதை வந்து மிக்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கிறணும். நம்ம ரொம்ப வந்து ஸ்பீடாக வந்து மிக்ஸ் பண்ணும்போது வந்து அது வந்து ஒரு மாதிரியாக திரளாக ஒரு மாதிரி ஆகும். அதனால் வந்து ஸ்பீடை கம்மியாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஏன்னா இது வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் கேக்குங்கிறதுனால வந்து பிங்க் கலரில் செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். அதனால் வந்து நான் பிங்க் கலர் வந்து ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட ஹாட் ஷேப்பில் வந்து ஒரு பேன் இருந்துச்சு. அதனால் நான் வந்து அதில் வந்து ஊற்றிக்கிட்டேன். எனக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிறது மாதிரி இருந்துச்சு. அப்போ பொங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து இந்த பட்டர் பேப்பர் மேலே நல்லா சுற்றி வச்சுக்கிட்டு ஷேப்புக்கு நான் ஓவனில் வச்சு ஒரு 1/2 hour பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா வந்து சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா நான் வந்து ஐசிங் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஐசிங் வந்து நான் 400 கிராம் பட்டர் ஃபுல்லாகவே அப்படியே எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து நல்லா பீட் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஐசிங் சுகர் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஐசிங் சுகர் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இனிப்பு தேவையோ நம்ம அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சேர்த்துக்கலாம். இனிப்பு கம்மியாக இருக்குன்னா நம்ம அதை விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஐசிங் சுகர் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா நிறைய வரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கேக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணி கேக்கில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சிம்பிளாக போட்டுக்கலாம். நான் வந்து சிம்பிளாக தான் வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணினேன். ஃபஸ்ட்டு வந்து அதை 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து வந்து நான் ஐசிங் போட்டு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் வந்து இப்போ இந்த 2 கலரில் வந்து பண்ணலான்னு யோசித்தேன். அப்போ வந்து நல்லா நான் ஓரளவுக்கு வந்து நல்லா சேவ் பண்ணி நல்லா வந்து வச்சுக்கிட்டேன். நான் பெருசாலாம் சேவ் பண்ணுறதுக்கு அது இதுன்னு எதுவுமே வந்து நான் வந்து யூஸ் பண்ணலை. ஒன்லி வந்து இந்த கேக் ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த ஸ்பூன் மாதிரி இருக்குல்ல, அதுவும் வந்து இன்னொன்று வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு இது மாதிரி வந்து ஒரு சீப்பு மாதிரி யாரும் இருக்கும். அதை வச்சு நான் வந்து ஃபுல்லாக அதை தேய்ச்சிக்கிட்டு இதை வச்சு நம்ம வந்து ஒரு சேப் மாதிரி பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓரளவுக்கு நமக்கு எப்படி வருதோ அந்த அளவுக்கு வந்து ட்ரை பண்ணால் வந்து நல்லாவே வரும். இதுக்கடுத்து வந்து நான் 2 கலரில் வந்து சூஸ் பண்ணேன். ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று வந்து அதில் லைட் பிங்க் கலர் வந்து போட்டு நான் வந்து ஒரு ஷேப் வந்து பண்ணினேன். இது வந்து சும்மா அப்படியே ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்து பண்ணலான்ட்டு வந்து பண்ணணும். இப்போ மேலே பிங்க் போட்டுக்கிட்டு அதுக்கடுத்து நடுவில் வந்து ஒயிட் வந்து போட்டு விட்டோம். ஒயிட் அண்ட் பிங்க் மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது கூட வந்து ஸ்ப்ரிங்கிள் தூவி விட்டோம்னா வந்து கேக் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இதெல்லாம் நாங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக வந்து ரெடி பண்ண வந்து கேக்கு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். இதை வந்து நாங்கள் வந்து நாளைக்கு தான் வந்து வேலண்டைன்ஸ் டே வருது. அப்போது நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி கட் பண்ண போகிறோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்